ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிங்கப்பூரில் இருக்க மெரினா பேயில் வந்து சூப்பர் ட்ரீ க்ரோ இருக்குல்ல, அங்கே பார்க்கலாம் வாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இதை வந்து டே டைமில் பார்க்குறத விட இது மாதிரி நைட் டயத்தில் பார்க்கல செமையாக இருக்கும் பாருங்கள். எப்படி கலர்ஃபுல்லாக அப்படியே ஒரு நட்சத்திர கூட்டம்ன்ற மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ஒரு பக்கட்டும் ஒரு டிசைனில் வந்து அந்த விளக்குழி பாருங்கள். இங்கே பாரு, கலரு பச்சை பசேன்னு இருக்குது. அப்படியே அது கலர் மாதிரி ஆரஞ்சு ரெட்டு, இதுலேயே 2 in 1 கலர் மாதிரி 2 கலர் வந்துருச்சு பாருங்கள். அடுத்து ப்ளூ, பிங்க்கு செமையாக இருக்கு பாருங்க. இது பார்க்க ஆசையாக இருக்குது. இது வந்து நம்ம வெளியில் தள்ளி நின்று பார்த்தோம்னாலே ஃப்ரீயாக பார்த்துக்கிறதுனா பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம பே பண்ணி பார்க்குறதுனாலும் உள்ளே போகிறதுனா காசு கூட வரும். டிக்கெட் வந்து எவ்வளோன்னு செக் பண்ணி போய்க்கணும். பெரும்பாலும் வந்து ஃப்ரீயாக வெளியிலேயே வந்து ஷோ பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா உள்ளே போய் அவ்வளோ காசு கொடுக்கணும். நமக்கு விருப்பம் இருந்து நம்ம வந்து இல்லை இது நம்ம காசு கொடுத்து பார்த்தே ஆகணும்னு லைக் பண்ணுறவங்களுக்கு ஓகே. டூரிஸ்ட் வந்துடுறவங்க யாராக இருந்தாலும் போய் கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. ஒரு தடவை நைட் டயத்தில் போங்க, செம்மையாக இருக்கும். இங்கே கீழெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பக்கம்லாம் எல்லாம் மேட்டோட வந்துடுங்க. ஆள் சாப்பாடு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகி வருங்க. ஒரு பக்கம் சாப்பாடே கிடைச்சாலும் நம்மளுக்கு வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து நம்ம சாப்பாடு வந்து ரொம்ப ஃபேவரேட் இல்லை. என்றைக்காவது ஒரு நாளுங்கனால வெளில சாப்பிட்டா ஓகே. பட்ஜெட்டுக்குள்ளே போகணுன்னு நினச்சோம்னா வீட்டிலேருந்து ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம். கையில் நமக்கு பிடிச்ச கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் 2-3 சிப்ஸ் பாக்கெட்டு, அப்படி இல்லைன்னா நகெட்ஸ் பாக்கெட்டு, இல்லை சிக்கன் நகெட்ஸ், இதெல்லாம் இங்கே ப்ரோஷன் ஐட்டம் இருக்கும்ல, அதெல்லாம் வாங்கி லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு சாஸ் பாக்கெட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். எடுத்துகிட்டு போனோம்னா நல்லா உட்காந்து ஆறாமரை அப்படி வீக்கெண்டில் போனோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நல்லாயிருக்கும். சாட்டர்டே சண்டேலலாம் அந்த பக்கம் பட்டம் விட்றதெல்லாம் பார்க்கல, அது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இது வந்து இந்த கலர்ஃபுல்லாக பார்க்கையிலேயே மைண்டு வந்து நம்மளுக்கு அப்படி தான் இருக்கும். இதை வந்து நானே ஏற்கனவே வந்து டே டயத்தில் தான் பல தடவை பார்த்துட்டு வந்திருக்கேன். டே டயத்தில் பார்க்கல இது மாதிரி நமக்கு வியூ கிடச்சதே கிடையாது. இங்கே பாருங்கள், நட்சத்திர கூட்டம் எப்படி இருக்குது. இது வந்து ரியல் கிடையாது, இதோட லைட் ஒளியில் அப்படியே ஸ்டார் மாதிரி நட்சத்திரம் மாதிரி தெரியுது. பார்க்க ஆசையாக இருக்குல்ல, எனக்கு ஆசையாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இது மாதிரிலாம் பார்க்கல மனசில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் போயிருன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இருக்குது. ஃப்ரெண்டெல்லாம் ஊர்லேருந்து வந்ததுனால எல்லோரும் மெரினா பே இதெல்லாம் போயிட்டு வந்ததுனால அப்படியே அந்த வீடியோ எனக்கு அனுப்பிட்டு, சரி ஓகே நம்மளும் யூடியூப்புக்கு போடலாமே, நாங்கள் பார்க்குறத நீங்களும் பார்க்கலாம்ல, அதனால் அப்படியே ஷேர் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள், அழகா. இதில் வந்து இந்த பக்கம் முன்னாடி எடுக்கையிலேயே வந்து அந்த பில்டிங்கோடதுலேருந்து லைனாக அந்த கொடியாக உள்ளது விட்டுருக்கிறதுனால அதுவும் சேர்ந்தே தெரியுது. எப்படி எவ்வளோ அழகாக இருக்குது. இதை வந்து நல்ல நம்ம பெரிய டிவியில் எதுக்க போட்டு பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும் வியூ பார்க்குறதுக்கு. பாருங்கள், தகன்னு நெருப்பு குழம்பு மாதிரி கலரு. அடுத்து க்ரீனு வந்துட்டுருக்கு பின்பக்கத்தில் இருந்து. எவ்வளோ அழகாக இருக்குல்ல, அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. ப்ளூ ஃபேமிலி கலருக்கு மாறிட்டு. யார் இதுக்கு முன்னாடி போயிருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நைட் டயத்தில் போயிருக்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். டீ டயத்தில் பார்த்தவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்படி இருக்குது பாருங்கள் வீடியோ. லைட்டாக மெரினா பே போகையில் நம்ம இது ஒரு இடம் நினைப்போம். அதை சுற்றி ஏரியாவில் ஒவ்வொரு பேரில் ஒவ்வொரு இதுவும் இருக்கும். நம்ம பார்க்கறதுக்கு வந்து நிறைய இடம் இருக்குதுல்ல. இதை ஒரே நாளில் பார்க்க முடியுமான்னு கேட்டால் ஒரே நாளில் பார்க்க முடியாது. எல்லா இடத்தையுமே அந்த ஏரியாக்களை ஒரு 4 நாள் பிளான் பண்ணிங்கன்னா நல்லா பொறுமையாக அமர கொஞ்சம் ஒரு 3 hours 4 hours அப்படி நல்லா நடந்து போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சுனாலுமே நல்லா பார்த்துட்டு வரலாம். எப்படி சொல்கிறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கெலாம் சூப்பர் ஏரியா. இங்கே கலராக வண்ண கலரில் செமல்ல. நான் இது ஆரம்பித்த புதுசில் ஒரு தடவை போயிட்டு வந்தேன். சாலினி பாப்பா கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருந்துச்சு, 2 வயசுக்கு தகுந்த மாதிரி இருக்கையில் அப்போ கூட்டிகிட்டு போனது. அதுக்கு முன்னெல்லாம் வந்து நாங்களாக இருக்கையில் ஒரு 4-5 தடவை போயிட்டு வந்திருக்கோம். ரொம்ப வருஷம் ஆகிட்டு போய். இப்போ இதை பார்க்கையிலே எனக்கு ஒரு அவ்வளோ ஹாப்பி. அது எவ்வளோன்னா சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. லைட்டிங் பாருங்கள். நேற்றுமே நான் சாலினிமா போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கிளப்பிகிட்டே இருந்தேன். அது இன்னொன்று வரமாட்டேன்னு அழுதுகிட்டு இருந்துச்சு.
அவளுக்கு தோணலை போல். சரி ஓகே இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஏன்னா அவளுக்கு இப்போ ரன்னிங் நோஸாக இருக்கிறனால பிள்ளை பாவம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்குது. வீட்டில் மறந்து கொடுக்கவும் டயர்டாகி தூங்கிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பாருங்கள் என்ன அழகு. சிங்கப்பூர் வர்றவங்க மறக்காமல் இந்த இடத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போங்க. பிடிச்சவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.